ராஜாவுக்கு கனவு வந்தது. அதன் அர்த்தத்தை கேட்டபோது ஒருவராலும் சொல்ல முடியவில்லை. காரணம், ராஜாவே அந்த கனவை மறந்துவிட்டார். நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவை மறந்துவிட்டேன், அதன் அர்த்தத்தை யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்டபோது அங்கிருந்த ஞானிகள் எல்லோரும் கைவிரித்து விட்டார்கள். ராஜா, நீங்க சொல்றது ரொம்ப வியப்பா விசித்திரமான காரியமா இருக்கு. நீங்க கண்ட கனவு என்னன்னு சொன்னா அதன் அர்த்தத்தை சொல்லுவோம். கண்ட கனவையே மறந்துட்டேன், மறந்து போன கனவின் அர்த்தத்தை சொல்லுங்கன்னு சொல்றீங்க. இந்த உலகத்துல மனிதனாக இருக்கிற ஒருவனாலும் இதை சொல்ல முடியாது. தேவதூதர்களால் மாத்திரமே அதை சொல்ல முடியும். எனவே சடனாக ராஜா கோபப்பட்டவராக ஒரு கட்டளையிட்டு விட்டார். கட்டளை என்னவென்றால், இவர்கள் எல்லோரையும் கொன்று விடுங்கள். இந்த சாஸ்திரிகளையும், இந்த ஞானிகளையும், இந்த குறி சொல்லுகிறவர்களையும், ஜோதிடர்களையும் எல்லோரையும் கொன்று போடுங்கள். எனக்கு கனவு வந்தபோது அந்த கனவின் அர்த்தத்தை நான் புரியாமல் தவிக்கிற போது, தங்களை மகா ஞானிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் எனக்கு உதவாவிட்டால், இவர்களை இலவசமாய் வளர்ப்பது எதற்கு, இவர்களை மேய்ப்பது எதற்கு, இவர்கள் எல்லோரையும் கொன்று போடுங்கள் என்று கட்டளையிட்ட போது அந்த ஞானிகளில் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் இருந்தார்கள். அப்போ திடீரென்று அவர்களுக்கு எதிராக மரண தண்டனை வந்தது. அங்கு நடந்த எந்த விஷயமும் அறியாதவர்கள், எந்த தப்பும் செய்யாதவர்களாக இருந்த போதும் கூட அவர்களுக்கு எதிராய் மரண தண்டனை வந்தது. இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய பிரயாணத்திலே தடைகள் இருக்கும். ஆவிக்குரிய பிரயாணத்திலே ஆபத்துக்கள் திடீரென்று எதிர்வரும், அபாயங்கள் திடீரென வரும். ஆனால் ஒரு சுப செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் உனக்கு துணையாக இருப்பார் என்றால், உனக்கு எதிராக வருகிற எந்த அபாயமும், எந்த ஆபத்தும் உனக்கு எந்த அளவும் தீங்கு இழைக்காது என்ற சத்தியத்தை மறந்துவிடக்கூடாது என்ற ஆண்டவர் பேரில் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அபாயம் வந்தது, ஆபத்து வந்தது, உயிருக்கே பிரச்சனை வந்தது. ஆனால் உடனே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகியோர் செய்தது என்ன தெரியுமா? ஜெபம். ஆண்டவரே, ராஜா எங்களை அடையாளம் கண்டுகொண்டான். எங்களுடைய உத்தமத்தை, எங்களுடைய பரிசுத்தத்தின் அடிப்படையிலே நீர் எங்களை உயர்த்தியிருக்கிறீர். எல்லாமே நன்றாக இருக்கிறது என்கிற சமயத்தில் என்ன இந்த அபாயம், ஏன் இந்த ஆபத்து, ஏன் இந்த மரண தண்டனை? உம்மை தவிர எங்களுக்கு இந்த உலகத்திலே யாரும் இல்லையே என்று தேவனின் பட்சமாய் அவர்கள் ஜெபித்த போது, வாலிபர்கள்தான், ஆனால் ஜெப வீரர்கள். நான் கேட்கிறேன், நம்மள எத்தனை பேர் ஜெப வீரர்களாயிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் கட்டாயமாக கொஞ்சம் நேரத்தை செலவழித்து தேவனுடைய சந்நிதியிலே காணப்படுகிற வாலிபர்கள் இருக்கிறீர்கள்? ஒரு ஸ்டூடெண்டாக நான் ஒருபுறம் கல்லூரி படிப்பை படித்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் சுமார் 3 மணி நேரம் தேவனுடைய சந்நிதியிலே கழிக்கிற அனுபவத்தை ஒரு வாலிபனாக தேவன் எனக்கு அருளியிருந்தார். எக்ஸாம்ஸ் நாட்கள் கூட, ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் எழுதும் போதும் கூட கட்டாயம் நான் வேதத்தை வாசித்து விடுவேன். கட்டாயம் முழங்கால் படியிட்டு ஜெபித்து விடுவேன். இந்த எளிய ஊழியக்காரனின் வாழ்க்கை அடித்தளம் என்பது ஜெபத்தின் மீதும் மென்மையான இந்த வார்த்தைகளின் மீதும் கட்டப்பட்டிருந்தது என்பதே உண்மை. சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய காரியம் என்ன? வாலிப பிராயத்திலே பரீட்சை வருகிற போது, சோதனைகள் வருகிற போது, அபாயம் வருகிற போது, உயிருக்கே ஆபத்து வருகிற போது, பரிசுத்தர்களான தானியேலும் அந்த 3 பேரும் செய்ததென்ன? பிரார்த்தனை. ஜெபம்தான் பதிலை கொண்டு வரும். கனவின் அர்த்தத்தை ஒருவரும் சொல்ல முடியாதிருந்த வேளையிலே தானியேலுக்கு தேவன் அர்த்தத்தை விளக்கினார். என்ன நடந்தது? நேபுகாத்நேச்சார், அந்த மகாராஜாவின் கனவின் அர்த்தத்தை தானியேல் அற்புதமாக விளக்கிய போது, தானியேலின் பாதத்திலே ராஜா சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டான். கவனிங்க, நீங்கள் அடிமையின் பிள்ளைகள் தான், ஆனால் மகா பெரிய தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்று உணர்ந்து தானியேலுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டான். தானியேலை தன்னுடைய சமஸ்தானத்திலே, எல்லாரையும் விட உன்னதமான ஸ்தானத்திலே தானியேலை நேபுகாத்நேச்சார் உயர்த்தினான். தானியேல் உயர்த்தப்பட்ட போது அவனோடு கூட இணைந்து ஜெபித்த அந்த 3 சகோதரர்களுக்காகவும் கூட நேபுகாத்நேச்சாரிடத்திலே பேசி, என்னை உயர்த்தி இருக்கிறீர், எங்கள் ஜெபத்திற்கு பதில் வர காரணம் என்ன தெரியுமா? அவர்களும் சேர்ந்து ஜெபித்தார்கள். அவர்களும் உயர்த்தப்பட வேண்டும். தானியேல் கேட்டுக்கொண்டபடியே நேபுகாத்நேச்சார் அந்த 3 பேரையும் கூட உயர்த்தினார். ஜாக்கிரதையாக நாம் பரிசீலித்தால், 1வது அதிகாரத்திலே அவர்கள் பரிசுத்தத்திலே பரீட்சிக்கப்பட்டார்கள், பரீட்சையில் பாஸ் ஆனார்கள். 1வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். 2வது அதிகாரத்திலே அவர்கள் ஆபத்திலே வீழ்ந்தார்கள். உயிருக்கே ஆபத்தான நிலைமை வந்தது. ஆனால் அவர்கள் ஜெபித்த போது தேவன் அவர்களுக்கு பதில் தந்தார். அவர்கள் உன்னதமான ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். எனவே நாமும் ஜெபிக்கும் போது பதில் தருவதற்கு தேவன் சித்தமாக இருக்கிறார். மறுபடியும் உன்னதமான நிலைமை உனக்கு தருவதற்கு அவர் சித்தமாக இருக்கிறார். தேவன் தெளிவாய் திட்டவட்டமாய் பேசியிருக்கிறார். என் பாவத்தை நான் அறிக்கையிடுகிறேன், பாவத்தை விட்டு விலகப் போகிறேன், ஆண்டவர் எனக்கு இரக்கம் காண்பீங்க என்று ஜெபிக்கப் போகிறேன். பிரதர், எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்போர் இருந்தால் கைகளை உயர்த்தி காண்பிக்கிறீர்களா?
மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பிதாவே, ஏழையாக இருக்கலாம், ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கலாம், உம்முடைய பார்வைக்கு எல்லோரும் சமம்தான். நீர் கொடுக்கிற வாய்ப்புகளை, நீர் கொடுக்கிற அதிகாரங்களை, நீர் கொடுத்திருக்கிற அழகை, ஆஸ்தியை, அந்தஸ்தை ஆண்டவரே கேவலமான கீழ்த்தரமான பாவ பணிகளுக்கு உபயோகப்படுத்தினால் நீர் பார்த்து பார்த்து அமைதியாக இருக்கிறவர் அல்ல. எனவே இன்றே நான் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து அவற்றை விட்டு விலக விரும்புகிறேன். ஆண்டவரே, நான் அவற்றை விட்டு விலகும்படியாக கிருபை அருளுங்க என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் இந்நேரத்திலே சந்திக்க வேண்டும் என்றும் மன்னிக்க வேண்டும் என்றும், ஆண்டவரே புது மனிதனாய் சிருஷ்டியாய் மாற்ற வேண்டும் என்றும், இது முதற்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கையை அருளி செய்ய வேண்டும் என்றும், இந்நாளிலே யாரெல்லாம் மனஸ்தாபப்பட்டு வேண்டிக் கொண்டார்களோ அவர்கள் எல்லோரையும் மன்னிக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு இறங்க வேண்டும் என்றும், ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.